அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பொதுவாக அதிக பாகை கிரகம், குறைந்த பாகை கிரகம் அப்படின்னு உண்டு. அதிக பாகை கிரகம்னா என்ன சொன்னா ரொம்ப லாங்கா போய் கடைசி பாயிண்ட்ல நிற்கிறது. குறைந்த பாகை என்பது முதல் பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட்டுக்குள்ள நிற்கிறது. முதல் பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட்டுக்குள்ள நிற்கும். அந்த கட்டத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துக்குள்ள நிற்கிறது. இது பெரிய போராட்டத்தை கொடுக்கும். கடைசி பாயிண்ட்ல என்ன சொல்லலாம்னா நிக்கிற கழகம் பெரிய போராட்டத்தை கொடுக்கும். அதிகமான தூரம் போயிருக்குல்ல, அதிகமான தூரம் போறதுதான் இம்சை கொடுக்கும். அப்ப 4ஆம் பாதத்திலும் 5ஆம் பாதம், 6ஆம் பாதம், 7ஆம் பாதம், 8ஆம் பாதம், இந்த 5 பாதங்களில் நிற்கின்ற கிரகம் கண்டிப்பா ஒரு சேஃபர் ஜோனை கொடுக்கும். ஒரு சேஃபர் ஜோன் கண்டிப்பா கொடுக்கும். அந்த சேஃபர் ஜோன் என்ன சொன்னா நமக்கு பாதுகாப்பு மையமாகவும் இருக்கும். பாதுகாப்பு மையமாகவும் இருக்கும். எப்ப 1ஆம் பாதத்துல 1, 2, 3 என்பது போராட்டத்திற்குரியதுதான். அதே சமயத்துல என்ன சொல்லலாம்னா கடைசி பாதத்தில் போய் அதிக பாகையில போய் நிக்கிறது, அந்த கடக்காலில் போய் நிக்கிறதும் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அது எந்த ரூபத்துல கொடுக்கும் அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம்னா கிரக காரகத்துவம் என்பது சூரியன்னா அதற்குண்டான காரகத்துவம். சந்திரன்னா இப்ப ஒருத்தர் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பார். இப்ப அரசு வேலைக்கு என்ன சொன்னா சூரியன் தான் ஆதிபத்தியத்துக்குடையவன். அப்ப அந்த சூரியன் தான் ஆதிபத்தியத்துக்குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது முதல் 3 பாதங்களுக்குள் இருந்தது என்று சொன்னால் இவர் போராடி 1க்கு 10 தடவை என்ன சொல்லலாம்னா எக்ஸாம் எழுதணும். எழுதி ரொம்ப தெளிவான பிறதான் உள்ள போறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அதே மாதிரி சனியே என்ன சொல்லலாம்னா ஒரு போராட்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் நீங்க நல்லா ஒரு ஜாதத்துல செக் பண்ணி பாருங்க. ஒரு கட்டத்தில் 1, 2, 3 பாதத்துக்குள்ளதான் இருந்தாருன்னா அவர்கள் கண்டிப்பாக நாக்குத்தல்ல அடிப்பான், உறுதியை அடிச்சிருவான். கடைசி பாதத்தில் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பெருமையாக என்ன நினைப்பீங்க? பெருமையா நமக்கு அதிக பாக போயிருச்சு சனி, அதனால நம்ம லக்ஸுரிஸ் அனுபவிச்சிடலான்னு கனவு கண்டு மட்டும் கண்டாதீங்க. கண்டிங்கன்னா என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அப்படியே என்ன சொல்றான்னா அந்த கடைக்கால் என்பது பெரிய கடைசி சீட்ல உட்கார்ற மாதிரி. கடைசி சீட்ல உட்கார்ந்தாச்சுன்னா எப்போ எந்த நேரம் என்ன சொல்லலான்னா ஒரு மேடு பள்ளங்களை தூக்கி எறியும் போது என்ன சொன்னா இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், எல்லா மனிதர்களுமே என்ன சொன்னான்னா ஒரு இக்கட்டான நிலைமைகளில் நம்மளை நிறைய தொடர்பு கொண்டு அந்த நேரத்தில் ஆறுதல் தேடிக்கொண்டு கொள்ளக்கூடிய நபர்கள் ஜெயித்து வெற்றி பெற்ற பிறகு என்ன சொன்னா ஜோதிடர்களை கண்டுகொள்வதே இல்லை. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கர்மா. இப்ப கடைசி சீட்ல போய் படுத்துட்டு சென்னைக்கு ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான், ஒரு 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயிட்டான். போகும்போது கடைசி சீட் தான் கிடைச்சிருக்கு. படுத்திருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு மேடு இந்த ஸ்பீடு பிரேக்கு தூக்கி அடிச்சிருச்சு. தூக்கி அடிச்ச உடனே குறுக்கு எலும்பு ஃபைனல் கார்டில் பிரச்சனை வந்துச்சு. அடுத்த செகண்ட் அவன் ஞாபகத்திற்கு வந்தது என்ன சொன்னான்னா என் நம்பர் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதுக்கு பிறகு எல்லாம் அந்த டிரைவர் அந்த வண்டி நம்பரு வண்டி என்னன்னு கேட்டு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி அவரை ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து மீட் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணிவிட்டோம். ஆனால் இன்று நல்லாயிட்டான். ஆனால் இன்று வரை தொடர்பில் இல்லை. இதான் கடைக்காலில் நிற்கிற கிரகத்துடைய உண்மை நிலைமை. அப்ப மனித வாழ்க்கையில் நீங்கள் பொதுவாக நல்லா செக் பண்ணி பாருங்க. அதிக பாகை கிரகத்திற்கும் குறைந்த பாகை கிரகத்திற்கும் இம்சையை கொடுக்கும். அப்ப 4, 5, 6, 7, 8 இந்த 5 அமைப்புல இருந்ததுன்னா கொஞ்சம் சென்டர்
பாயிண்ட்ல இடம் கிடைச்ச மாதிரி, சீட்ல இடம் கிடைச்ச மாதிரி. அப்போ கொஞ்சம் குலுங்காம செய்யாம போய்க்கலாம். இதை ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா வந்து, ஜோதிடத்தில் வந்து இது ஒரு துயரமான விஷயம். நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குதுன்னு இருப்பான். நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு 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 குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா, 10 தடவை எக்ஸாம் எழுது, எதுலையுமே ஜெயிக்கல அப்படின்னா, அங்கே போய் சனியை பாருங்க, கரெக்டாக உட்காந்துருப்பார். அப்ப இதற்கு என்ன தீர்வு? ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிறதான ஜோதிடத்துல கேட்பாங்க. ஏதாவது தீர்வு இருக்கா? அம்மா உட்காந்துருச்சு, என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது, என்ன தீர்வு அப்படின்னா, அதோடைய காரகத்திற்குண்டான உணவுகளை நாம் வந்து என்ன சொன்ன தானம் தான் பண்ணணும். அதுக்குண்டான காரகத்திற்குண்டான உணவுகளை நாம் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணி 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 என்ன செய்யணும்னா, நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அதை வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இருக்கிற நிலைமையில இருந்துட்டு நம்மளும் வந்து என்ன சொன்னோம்னா, அது ஒரு இன்புட் என்று சொல்லக்கூடிய ஒன்று கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்புட் என்பது கொடுக்கவில்லை என்று சொன்னால், அது இன்புட் கொடுக்காத கிரகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கரண்ட மரம் மாதிரி தான் இருக்கும். உயிரோடு இருக்குது, பிடுங்கி போட மனசு வராது. மரம் உயிரோட இருக்குடா, ஆனா வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம்னா, ஆனா காயும் காய்க்காது, பூவும் பூக்காது, எதுவும் பண்ணாது. அப்படித்தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அதை வந்து வளர்ச்சி பெற வைப்பது. நீங்க பாதசாரத்துல பாருங்க, பாதசாரத்துல நீங்க வரிசைப்படுத்திடலாம். 9வது பாதத்தில் இருக்கிறது, 8வது பாதத்தில் இருக்கிறது எத்தனை, 7வது, அப்படியே கொண்டு வந்து கரைசியில் அதுக்கு ஒரு ரேங்கே கொடுத்துடலாம். அதிக பாகை போனது வந்து என்ன சொன்னா 1வது ரேங்கு தான், 2வது ரேங்கு, 3வது ரேங்கு நீங்க கொடுத்துடலாம். ஆனால் அதனால் இப்ப நான் சொல்ற அதிக பாகையும் குறைந்த பாகையும் போன கிரகத்தால் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த காரகத்திற்குண்டான உணவை நீங்கள் தானம் பண்ணணும். அப்படி பண்ணி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. ஒருத்தருக்கு சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா, கடைசி பாகையில போயிருக்காரு, இல்லை முதல் பாகையில போய் உட்கார்ந்துருக்காருன்னா என்ன செய்யணும்? இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவுகள் இருக்கு இல்லையா, இயற்கையாக தயாரிக்கப்பட்ட இனிப்பு உணவுகள், இயற்கையாக தயாரிக்கப்பட்ட இனிப்பு உணவுகள் என்ன சார், ஸ்வீட்ல வந்து என்ன சொல்லணும்னா, பலவித ஸ்வீட் வந்து நீங்க எப்பயும் கடைகளுக்கு போனீங்கன்னா 1/4 கிலோ வந்து அல்லது 1/2 கிலோ கலந்து போடுங்க அப்படின்னா, அவன் எல்லாத்துலேயும் வந்து லட்டுல ஒன்று, பால்காவிலும் எல்லாத்தையும் கலந்து போட்டு அதை நீங்கள் தானம் பண்ணி கொண்டே இருங்கள். ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து 2 குடையவராக வந்துட்டார். ஆனால் 2 குடையவராக வந்துட்டார் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொன்னான்னா, சுக்கிரன் நமக்கு 2 குடையவராக வந்துட்டாரு, அள்ளி தள்ளிடுவார் அப்படின்னு. அதோடைய விகிதாச்சாரத்தை நீங்க பார்க்கும்போது லோ டிகிரியில இருந்தாருன்னு வைங்க, இல்லைன்னா ஹை டிகிரியில இருந்தாருங்க, அவர் வேலையை அவர் காட்டத்தான் செய்வார். அப்ப என்ன சொன்னோம்னா, வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக நீங்கள் இனிப்பு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பண தேவை, திருமணம் சார்ந்த சுக்கிரன் என்பவர் வந்து என்ன சொன்னா, சிறுபணம் பிளஸ் திருமணம் சார்ந்த, இல்லறம் சார்ந்த, சிற்றின்பம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இயற்கையாக தயாரிக்கப்பட்ட அந்த கடையில் இருக்கிற அந்த ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 1/4 கிலோ, இப்போதைக்கு அது 75 ரூபா தான். இப்போ சனி வந்து நமக்கு வந்து அதிக பாகையிலையோ குறைந்த பாகையிலோ இருந்ததுன்னா, கண்டிப்பாக சனிக்கிழமை எள்ளு மிட்டாய் தானம் பண்ணுங்கள். எள்ளு மிட்டாய் வந்து தானம் பண்ணலாம். அதற்கடுத்து சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா, உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து என்ன சொன்னான்னா வந்து குறைந்த பாகை அல்லது அதிக பாகை போயிருந்தார் என்று சொன்னால் அதால் இம்சை இருக்கும். அதனால இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பழங்கள், இயற்கையான பழங்கள் அனைத்துமே குரு ஆதிபத்தியம் தான். அந்த அதுல வந்து என்ன சொன்ன, இந்த மாம்பழம், இந்த வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் எல்லாம் குரு ஆதிபத்தியம். ஏன்னா மஞ்சள் கலர் பழங்களை நீங்க கொடுத்தவொடனே என்ன சொன்னா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், கர்மா அங்க கடிக்கும் போதே வந்து என்ன சொன்ன வேலை முடிஞ்சிடும். அப்படி சூரியனாக இருந்தால் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு. அதாவது எந்த ஒரு இதை நீங்க நினைக்கலாம்,
கோதுமையை கொடுத்துட்டேன் அப்படிங்க, கோதுமையால் செய்யப்பட்ட உணவை கொடுங்கள். அது உடனே எடுத்து 2 வாய் வந்து மனிதனுடைய இயற்கை வாயில போட்டுருவான். சந்திரன் உங்களுக்கு வந்து குறைந்த பாகையோ அதிகமான பாகையோ போயிருக்கிறது என்று சொன்னால் பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவு, பச்சரிசியால் செய்யப்பட்டது எது வேணாலும், அல்லது என்ன சொல்லலாம்னா வந்து அவல் இருக்கு இல்லையா, அவளை வந்து என்ன சொல்லலாம், நல்லா நீட்டா ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னோன்னா, செம்பா அவளாக இருந்தாலும் சரி, சாதா அவளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். செவ்வாய்க்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக துவரம் பருப்பு என்ன பூம்பருப்பு வாங்கி கொடுக்கலாம். பூம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தேங்காய் போட்டு துருவல் பண்ணியிருக்கிறத வந்து என்ன சொல்லணும் வாங்கி கொடுத்தீங்கன்னா. புதன் என்று சொன்னால் பச்சை பயிறு அவித்த பயிறு கொடுங்கள். இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரம். இப்ப இருக்கிற மாடர்ன் ரேட்ல சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் நடக்காது. 9 நவதானியம் தான், மாந்தியை சேர்த்து 10 தான். அதுல இப்ப அதை இதை செய்ய நம்ம சொல்லலாம் வந்து என்று சொன்னால் மாடர்னாக இருக்கும், கேட்பதற்கு புதுமையாக இருக்கும். செயல்பாடு என்பது ஒன்லி நவதானியம் தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் நான் சொல்லவே மாட்டேன். அதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து அதை தயார் பண்ணி நம்ம கொடுக்கணும். மற்றதெல்லாம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் இலகுவா கிடைக்கும். நமக்கு இலகுவா கிடைக்கிறது தான் வந்து போய் இது பண்ணுவோம். அப்ப துவரம் பருப்பை வந்து பூம்பருப்பாக செய்து வந்து என்ன சொன்னா வந்து யாருக்காவது தாராளமா இன்னைக்கு கோயில் வாசலில் இருக்கின்ற பிச்சைக்காரர்கள், சாமியார்கள், பெண் சாமியார்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. அது கண்டிப்பாக பச்சை பயிறு கண்டிப்பாக கொடுங்க, கொண்டக்கடலை கொடுங்க, கொண்டக்கடலை கொடுக்கலாம். அல்லது என்ன சொன்னா இனிப்பு மஞ்சள் கலர் பழங்கள், சுக்கரனாக இருந்தால் இந்த ஸ்வீட்ஸு, சனியாக இருந்தால் எள்ளுருண்டை, ராகுவாக இருந்தால் உளுந்த விடை, கேதுவாக இருந்தால் என்ன காணப்பயிர். இது தவிர வந்து என்ன சொல்லலாம்னா, அதாவது வந்து ஆதி காலத்துல உள்ள சொன்ன இந்த நவதானியங்களை வைத்து நீங்கள் வந்து என்ன சொன்னா சால்வேஷன் பண்ண உங்களுக்கு ரேட்டிவேஷன் ஆகும். ரேட்டிவேஷன் ஆகாமல்லாம் போகாது. அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து பரிசித்து பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதிக பாகை குறைந்த பாகையால் கஷ்டப்படுபவர்கள், அதிக பாகை குறைந்த பாகையால் கிரகங்கள் உங்களுக்கு மாட்டிக்கொண்டது என்று சொன்னால் அது விதிதான். அதை யாராலையும் நீங்க பாகத்தை கொண்டு போய் மாத்தி போட முடியாது. எந்த சாஃப்ட்வேர்ல போட்டாலும் அந்த தான் வரும். சில நேரங்களில் திருக்கணித சாஃப்ட்வேர்ல போட்டு போயிடுச்சா நிறைய காட்டும். ஆனா காட்டினா வேலை செய்யணும்ல. இல்லை, எனக்கெல்லாம் வந்து சனி வந்து என்ன சொன்னான்னா வந்து சதய நட்சத்திரம் 1ஆம் பாகத்துல உட்காந்துருக்கு. சதய நட்சத்திரம் 1ஆம் பாகத்துல பாக்கிய பஞ்சாங்கத்துல உட்கார்ந்துருக்கு. திருக்கணிதத்துல 4ஆம் பாகத்துல உட்கார்ந்துருக்கு. 4ஆம் பாகத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா வந்து என்ன சொன்னா என்ன ஆகும், 6 பாதங்கள் 6வது பாதத்துல உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். 6 பாதத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா வந்து என்ன சொன்னா, நான் இன்னமும் வந்து என்ன சொன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 1986 1/4/1986 அரசாங்கத்தில் அப்பாயின்மெண்ட் ஆனதுல இருந்து இன்று வரைக்கும் நான் ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும் போது கடைசி வரைக்கும் இந்த ஓட்டம் உண்டு. அப்ப அந்த 1ஆம் பாதம் என்பது 3 பாதத்திற்குள்ளதானே இருக்கு. 3 உட்காந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா வந்து யாராவது வருவாங்களா, இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்துருவானா, அவனுக்கு சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நான் ரெடியா இருக்கேன். சில நேரங்களில் வந்து என்ன சொன்னா கடுப்பா இருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் இத்தனைக்கு நான் பண்ணிக்கொண்டே தான் இருக்கேன். பண்ணாமலாம் கிடையாது, பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் பண்ணிக்கொண்டு இருந்தாலும் அதோடைய செயலாக்கம் என்பது என்னதான் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி என்று சொல்லக்கூடிய அந்த ஊனமான தன்மை நம்மை பாதித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஜெயிப்பதற்குண்டான ஒரு வழியை தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, நீ இல்லைன்னா இன்னொன்னு உன்னை சரி பண்றதுக்கு வேற வழி இருக்கப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாந்தி வந்து கடைசி பாதத்துல இருந்தாலும் இம்சை தான். 1, 2, 3 பாதத்துக்குள்ள இருந்தாலும் இம்சை தான். ஏன்னா அதை வந்து நான் பரிசித்து பார்த்து அதோடைய மூலத்திரிகோணம் மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான மூலத்திரிகோண வீடை அப்படியே கம்ப்ளீட்டா வந்து என்ன சொன்னா அந்த உறவுகளில் எந்த ஒரு சின்ன பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் கூட அப்படியே காலி பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா 3 பாதத்துக்குள்ள உட்காந்துருச்சு.
கொஞ்சம் நடு சென்டரில் பாடுற கொஞ்சம் வந்து பரிதாபம் பார்த்துருக்குமோ அப்படிங்கிற இப்ப நினைச்சு பார்க்க தோணும். ஏன்னா அந்த அந்த சார்ந்த உறவில் எந்த வித வந்து என்ன சொன்னான்னா, கனவுல கூட வந்து என்ன சொன்னான்னா, என்னையா நல்லா இருக்கையான்னு யாரும் கேட்கறதுக்கே இல்லை. எவ்வளவு கொடுமை என்பதை நீங்கள் அதனால அதிக பாகை கிரகம் குறைந்த பாகை கிரகத்தை நீங்கள் வெற்றி கொள்வதற்கு இந்த நவ 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 தானியங்களையும் பிளஸ் மாந்திக்கு திணையையும் நீங்கள் தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஆனால் வெற்றியை வந்து என்ன போராடித்தான் பெற முடியும், இலகுவாக நடக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகம் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.